श्री गुरुभ्यो नमः परम गुरुभ्यो नमः श्रीमद् आनंद तीर्थ भगवत्पादाचार्येभ्यो नमः। आनंद तीर्थ भगवत् वदनेन्दु बिंबं विद्या सुधा विततकांति सुकांतिकांतं यै प्रेक्षदात्र भवतापसमाय भक्तैः तद्दासदास्यमपि किं न ददाति पुंसः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे दुर्वादिध्वान्तरवये वैष्णवेन्दे वरेन्दवे राघवेन्द्र गुरवे नमो अत्यंत दयाळवे। எல்லாம் வல்ல ஸ்ரீகர ஆஞ்சநேய ராகவேந்திர சுவாமிகளுடைய பரம அனுகிரகத்தினாலே இந்த ஸ்ரீகர ஆஞ்சநேய ராகவேந்திர சுவாமிகளுடைய திவ்ய சரணாலயத்திலே பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ புத்திகே மடாதிபதி சுகுணேந்திர தீர்த்த சுவாமிகளுடைய பரம அனுகிரகத்தினாலே பரம பூஜனீய ஸ்ரீ ஸ்ரீ இளைய பீட்டாதிபதிகள் சுஸ்ரீந்திர தீர்த்த சுவாமிகளுடைய திவ்ய அனுகிரகத்தினாலும் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய கார்த்திக தாமோதர சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே நம்மளுடைய மடாலயத்தினுடன் இணைந்து காயத்ரி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி செகந்திராபாத் அவர்கள் பிரகிருத்தியோத்சவம் என்கின்ற இந்த ஒரு உன்னதமான ஒரு இசை வேள்வி அகண்ட நாதார்ச்சனை நிகழ்ச்சியானது 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்துள்ள மூத்த இசைக்கலைஞர்கள் மிருதங்க வித்வான் திரு முத்ரா பாஸ்கர் அவர்களையும் மூத்த பாடகியும் இசைவாணரும் சமுத்ரா மேகசினுடைய எடிட்டரும் தற்போது சங்கீத நாடக அகாடமி கல்ச்சர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னுடைய ஒரு சிறந்த ஃபெலோஷிப்பையும் பெற்றுள்ள திருமதி டாக்டர் ராதா பாஸ்கர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இருவரும் வந்து மேடையை அலங்கரிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை பற்றிய அறிமுகம் இன்னும் ஒரு சில வினாடிகளில் சொல்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு குரு அனுகிரகத்தை பெற்றுத்தரவுள்ள குரு அனுகிரகத்தை தன்னுடனே வைத்துக்கொண்டு எங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி அன்பையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பொழிந்து கொண்டிருக்கும் குரு கைங்கரிய சிரோன்மணி எங்களுடைய அன்பிற்கினிய விஸ்வநாதன் மாமா விச்சு மாமா அவர்களை மேடையை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். காயத்ரி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியினுடைய நிறுவனரும் ட்ரஸ்டியுமான சங்கீத விதூஷி ஸ்ரீமதி ஸ்ரீவித்யா ஜானகிராமன் அவர்களை மேடையை அலங்கரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் இந்த நிகழ்ச்சி இந்த பிரகிருத்தியோத்சவம் நிகழ்ச்சி இன்று நடத்துவதற்கான காரணத்தை கூறுகின்றேன். இந்த கார்த்திகை மாதமானது மத்வ சித்தாந்தத்திலே ஒரு இயற்கைக்கும் இயற்கை சார்ந்து உள்ள வஸ்துக்களுக்கும் ஒரு நன்றி சொல்வதற்கான ஒரு மாதமாக கருதப்படுகின்றது. என்ன விஷயம்னா, நம்ம எத்தனையோ விஷயங்கள் இயற்கையிலேருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ வயல்லேருந்து நம்ம நெல் சாப்பாடுறதுக்கு உண்டான நெல், காய்கனிகள், பழ வர்க்கங்கள் இதெல்லாம் எடுக்கிறோம். மற்றும் தண்ணி எடுக்கிறோம். பூமியை அகழ்ந்து நம்ம வீடு கட்டுறதுக்கோ மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கோ பண்ணுறோம். காற்றை உபயோகிக்கிறோம். பஞ்சபூதங்கள்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இப்படி பண்ணுறச்ச எவ்வளவோ விஷயங்கள் அந்த வஸ்துக்களை நம்ம ஹார்ம் பண்ணி அந்த வஸ்துக்களை நம்ம ஒரு இடைஞ்சலுக்கு ஏற்படுத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் பூமியை அகழறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு வள்ளுவர் சொல்லுவார். அந்த பூமி மாதா அந்த நம்ம அவளை ஹிம்சை பண்ணுறதையும் தாங்கிட்டு நமக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறா. அவள் மேலே நம்மளை தாங்கிக்கிறா, குழந்தையா தன்னுடைய மடியில் தாங்கிக்கிறா. அதே மாதிரி தான் வருண பகவானும் மழையை கொடுத்து தண்ணியை கொடுத்து உயிர்கள் இந்த இந்த விஷயம் தண்ணி, உணவு, உறைவிடம் இல்லைன்னா
எங்கே போகும் உயிரினங்கள்? அந்த மாதிரி உயிரினங்களுக்கு அந்த பஞ்சபூதங்களும் சரி, பகவானும் சரி ஒரு கருணையோடு நமக்கெல்லாம் பண்ணுறா. அப்படி நம்ம அவளை உபயோகப்படுத்துறச்ச இடைஞ்சல் பண்ணுறோம், அவளை ஹிம்சை பண்ணுறோம், எவ்வளோ தோஷங்கள் அதில் ஏற்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் அதில் நமக்கு ஹார்ம் பண்ணுறோம், மாடை உழறோம், மாடை ஹார்ம் பண்ணி தான் பண்ணுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நம்ம நல்லதுக்காக நம்ம பண்ணினாலும் கூட அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னா திருப்பி அவளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணணும். இதுக்கு ஏற்பட்டது தான் வனபோஜனம் தாத்ரி ஹவனம்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். நம்ம மத்வ சம்பிரதாயத்திலும் சரி, தெலுங்கு சம்பிரதாயத்திலும் சரி, ஸ்ரீவித்யா மேடமுக்கு தெரியும் அவளுக்கு. இதில் இந்த மாதம் பூரா இந்த மாதத்தினுடைய அதிதேவதையாக நம்ம ரட்சணை பண்ணுறவர் கார்த்திகை தாமோதர சுவாமி. பெருமாள் தாமோதரனா இந்த நெல்லி மரத்தில் தன்னுடைய சன்னிதானத்தை பூரா கொடுத்து நெல்லி மரமாகவே இருக்கார். அதே மாதிரி மகாலட்சுமியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய துளசி, இந்த நெல்லி மரத்துக்கு துளசியை நம்ம விவாகம் பண்ணி வச்சு அதற்கு அந்த வனபோஜனம் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த வஸ்துக்களாலும் ஆகின்ற பலியை கொடுத்து பண்ணும்போது தாமோதர சுவாமி பிரீத்தி அடைந்து அவர் மூலியமாக அவரால் இயக்கப்படுகின்ற பஞ்சபூதங்கள் இவர்கள்லாம் பிரீத்தி அடைந்து அந்த தோஷங்களெல்லாம் பரிகாரம் பண்ணி நம்மளை மன்னித்து நமக்கு மேலும் அனுகிரகம் கொடுத்து திருப்பி வருஷம் முழுக்க நம்ம சாப்பிட்றதுக்கும் இருக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சுவாசிக்கிறதுக்கும் உண்டான நமக்கு அனுகிரகத்தை பண்ணுறா. இது ரொம்ப பெரிய சயின்டிஃபிக் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட். இது மத்வாச்சாரியாரும் மற்ற ஆச்சாரியர்களும் இதை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கா அவளுடைய புஸ்தகங்களில். ஸோ அதை குறிக்கும் வண்ணம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்த்திகை மாதம் நமக்கு ஆரம்பித்தாச்சு. இந்த பிரகிருத்தியோத்சவங்கிற, பிரகிருத்தினாலே இயற்கை தான், பஞ்சபூதங்கள், இந்த பிரகிருதி சிருஷ்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் பிரகிருத்தின்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம ஒரு வர்ஷிப் பண்ணி தேங்க்ஸ் கிவிங் டு மதர் நேச்சர் அவள்கிட்ட யூஸ் பண்ணிக்கிறோம், திருப்பி அவளுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறோன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். பண்ணுறச்சே அந்த நேச்சரை எப்படி நம்ம சங்கீதம் மூலியமாக கொண்டாடலாம் அதை யோசிக்கும்போது தான் காயத்ரி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி திரு ஜானகிராமன் சார் ஃபவுண்டர், திருமதி ஸ்ரீவித்யா ஜானகிராமன் மேடம் அவர்கள் ஒரு அற்புதமான இந்த ஒரு கான்செப்டை கொண்டு ஆர்டிஸ்டெல்லாம் நேச்சர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாடல்களாக பாடணும் அப்படிங்கிற. எப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம கம்போசர்ஸ் எல்லாமே இயற்கையை பார்த்து ரொம்ப மெய் மறந்துருக்கா. எந்த ஒரு கவிஞரானாலும் சரி, ஒரு பீச்சுக்கு போய் உட்காந்து பாட்டு எழுதுகிறேன்ப்பா, மலை பிரதேசத்தில் போய் உட்காந்து அமைதியான சூழலில் பாட்டு, இயற்கை அவளை ரொம்ப அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பாடு எழுதும்பொழுது. அதே மாதிரி நம்ம கம்போசர்ஸ்லாம் அவள் பீச்சை நோக்கி போகல, ஆனால் என்னென்னா ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போகிறா. ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போகும்போது பகவானே இயற்கை மூலியமாக இறைவனை, உயர்ந்த உள்ளம்னு ஒரு பெரிய படம் வரும், அதில் சிவாஜி கணேசனோட டைலாக் வரும். பெரிய மலையை பார்த்துட்டு கீழே அவர் நின்று பேசுவார், நம்ம மனிதன் எவ்வளவோ உயர்ந்தவன் சொல்கிறோம், ஆனால் இந்த உயர்ந்த மலையை பார்க்கும்போது இயற்கையினுடைய உயர்வுக்கு முன்னாடி மனிதன்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார். சினிமாவாக இருந்தாலும் அதில் எவ்வளோ பெரிய கருத்து இருக்குது பாருங்கள், ஒரு வேத கருத்து அது. அந்த மாதிரி அந்த இயற்கையினுடைய ஒரு பகவானுடைய ஒரு சன்னிதானத்தையும், பகவானுடைய சன்னிதானத்தில் எல்லாருள்ளும் தானிப்பாக எல்லா கர்மமும் தான் மாடிசுவான்னு புரந்தரதாசர் சொல்கிறார். அப்புறம் என்னென்னா அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாக இருக்கா கங்கை இருக்கா, கங்கையை தன்னுடைய சிரசிலேயே பரமேஸ்வரன் வச்சுன்னு இருக்கார். காவேரி விரஜா நதி அந்தர்வாகினியாக ஓடுறாளாம், என்னென்னா பகவானுடைய பாதத்தை தொட்டுன்னு ஓடுறாளாம் ரங்கநாதரை. காவேரியே ஒரு வளம் தான் போகிறா, அதனால தான் ஸ்ரீரங்கம் ஒரு தீவு மாதிரின்னு சொல்லுவோம். பகவானை வளம் வந்துட்டு போகலாம். மாதிரி தீர்த்தங்களும் அவளுடைய சன்னிதானத்தை பகவானை குறிச்சி எல்லாம் பண்ணுறா. கிருஷ்ணர் பிறந்த குழந்தைய மதுராலேருந்து கோகுலத்துக்கு தூக்கின்னு போகும்போது பகவான் வசுதேவர் மேலே வச்சுட்டு இருக்கும்போது காலை கீழே வைப்பாராம், யமுனை தொட்டுன்னு போவா அவர் பாதத்தை. எப்படிலாம் அர்ச்சனை பண்ணியிருக்கா சுவாமியை. அப்பேற்பட்ட தீர்த்தங்களும் புண்ணிய பூமியிலும், அந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. அந்த பூமியை பற்றி எழுதியிருக்கா. சந்திரபாகா தீரவாசா பீமா நதி தீரே அப்படிங்கிறா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசாங்கிறோம், அந்த மலையே சாலிக்கிராமம், அந்த 7 மலையே, ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதே மாதிரி பழனி மலையாகட்டும், இமயமலையாகட்டும், ஹிமாச்சலமாகட்டும், நம்ம நாடே பாரத தேசமே அவ்வளோ புண்ணியம் பண்ண நாடு. இத்தனை கம்போசர்ஸும் அந்த இயற்கையை ஒட்டி 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 இயற்கையான விஷயங்களை சொல்லி பகவானை எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்கா. பகவானால் படைக்கப்பட்ட இயற்கையான விஷயங்கள் தான் திருப்பி அவனுக்கே உபமானமாக சொல்கிறோம். அவன் தான் சூரியனை படைச்சிருக்கான், அவன் தான் சந்திரனை படைச்சிருக்கான், சந்திர சூரிய லோச்சனான்னு அவனே சொல்கிறோம் திருப்பி. அவனால் படைக்கப்பட்ட ஒரு இப்போ தாமரையை பங்கஜ லோச்சனா, அரவிந்த பாதா, அம்புஜ பாதான்னு பகவானே சொல்கிறோம். அப்போ இப்படி இயற்கையை கம்போசர்ஸ் ப்ரைஸ் பண்ணி பண்ணதுனால இந்த சன்னிதானத்தில் ராகவேந்திர சுவாமிகள் மடத்தில் அந்த தாத்ரி ஹவனம் ரொம்ப சிறப்பாக நடத்தக்கூடியவா இப்போ நடத்த போகிறாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது இப்பேற்பட்ட பாடல்களை திருப்பி பாடும்போது அந்த இயற்கை வஸ்துக்கள் அதில் இருக்கிறவா அவள் பிரீத்தியாகி பகவானுக்கு நம்மளுடைய
ஒரு இதை பிரார்த்தனையை கொண்டு நமக்காக சேர்த்து திருப்பி நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த ஒரு ஃபெஸ்டிவலை நம்ம இது பண்ணுறோம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு நமக்கு வருகை தந்துள்ள மூத்த இசைக்கலைஞர்கள் திருமதி டாக்டர் ராதா பாஸ்கர் மேடம், திரு முத்ரா பாஸ்கர் அவர்களை பற்றி சொல்லணுன்னா அதுக்கு ஒரு தனி ஃபெஸ்டிவல் நடத்தணும். இன்ஃபேக்ட் ஏன்னா 29 ஆண்டுகளுக்கும் மேலாக பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், சங்கீதம் வெறும் நம்ம கர்நாடக சங்கீதம் மாத்திரம் இல்லை, நாடகம், பரதநாட்டியம், இன்னும் என்னென்ன கலைகள் இருக்கோ அந்த கலைகளுக்கெல்லாம் அவள் முத்ரா சபான்னு நடத்தி எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையில் ஸ்பான்சர்ஸ் கிடைக்காது, எவ்வளோ தங்களுடைய செல்வத்திலேருந்து அவள் எவ்வளோ போட்டால் அதெல்லாம் இன்றைக்குமே வெளியில் சொல்லிட்டதில்லை. ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணணும். இப்போ கூட ஜாய் ஆஃப் கிவிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு விஷயத்தை அவர் பண்ணி, பாஸ்கர் அண்ணாவும் சரி மேடமும் சரி பண்ணி, அதில் என்ன அமௌண்ட் வந்தது அதை வச்சு கச்சேரி நடத்தி ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் கொடுத்து, பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த பேலன்ஸையும் திருப்பி பிரித்து எல்லாருக்கும் அனுப்புவார். அது 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, 500 ரூபாய் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் திருப்பி அனுப்புவார். அது மாதிரி வருஷம் பண்ணுவார். அதை அந்த இதோடு போடுவார், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் பண்ணின்னு இருக்கா அவள் 2 பேரும். எல்லோரும் நினைப்போம் சங்கீதத்துக்கு பண்ணுறோம், ஏதோ நமக்கு ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு பண்ணோம் இல்லை. இந்த மாதிரி மெனக்கெட்டு பண்ணுறது முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அவள் கச்சேரி ஒத்துண்டு அந்த கச்சேரியை நீங்கள் நடத்தி பாருங்கள், அதில் உள்ள சிரமம் என்னென்னு தெரியும். ஸோ அதை 29 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் நல்ல இயற்கை உண்டு, நல்ல நேச்சர்னு சொல்கிறோமே, அப்பேற்பட்ட இது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவளை கூப்பிட்டு இந்த தேங்க்ஸ் கிவிங் நம்ம பண்ணால் தான் ஒரு சிறந்த ஒரு உத்தமமான விஷயமா இருக்கும்னு அவளை கேட்டோம். அவளும் மனமும் ஒத்துண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கா. அவள் கொஞ்சம் நேரம் கருதி அவளை பற்றி நான் ஜாஸ்தி பேசாமல் நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன், மனசு இல்லாமல் அரை மனசோடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். அவளை நம்மளுடைய ஃபெஸ்டிவலை இனாகுரேட் பண்ணுறதுக்காக கேட்டுட்டோம். அவரும் மனமும் ஒத்துருக்கா. அதே மாதிரி நமக்கு அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விஸ்வநாதன் மாமா நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம கூட போன வருஷம் அவரும் விஸ்வநாதன் மாமாவுடைய துணைவியார் உஷா மாமியும் நமக்கு இனாகுரேட் பண்ணால், இந்த வருஷம் இவாளை நம்ம பண்ண வச்சு மாமாவை தான் அவளை ஃபெலிசிட்டேட் பண்ணோன்னு கேட்டுட்டோம். அவர் மனமும் ஒத்துண்டு வந்திருக்கார். அவர் சாமானியம் இல்லை, 50 வருஷமாக தியாகராஜ சுவாமிக்கு நாத சத்சங்கம்னு அங்கே பண்ணிட்டுருக்கார். கிட்டத்தட்ட 70-80 ஆர்டிஸ்ட்டை வருஷம் அங்கே கூட்டின்னு போய் அவரே போய் நின்று க்யூவில் டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அங்கே தங்குறதுலேருந்து அவள் போகிறதுலேருந்து எல்லாம் தூங்க மாட்டார். 3 மாதம் தூங்கவே மாட்டார். அவர் இந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பார். அவருடைய வயசையும் தாண்டி மீறின விஷயத்தை பண்ணிட்டு இருக்கார் அவர். அப்பேற்பட்ட இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுற சத்க காரியங்கள் பண்ணுற சத்தான மனுஷாலை கூப்பிடணுன்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அவளும் ஒத்துட்டு வந்திருக்கா, நம்ம கூடயே இருந்து பண்ணுறேன்ட்டு. ஸோ அவளை நம்ம இன்றைக்கி ஆனர் பண்ணுவோம். அவளுக்கு பொன்னாடையை போற்றி முதல்ல கௌரவிச்சு, அதுக்கப்புறமா பொன்னாடையை போர்த்தி கௌரவித்து அப்புறம் விளக்கேற்றி வச்சு நிகழ்ச்சியை தொடங்க வைப்போம். முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாதஸ்வர வித்வான்கள், சிறந்த இசைக்கலைஞர்கள், திருமய ஞானம் சகோதரர்கள் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள், திரு TKR ஐயப்பன் அண்ணா, மீனாட்சி சுந்தரம் அண்ணா. அவள் ராமாலக்ஷ்மணா மாதிரி, அண்ணாவை நீங்கள் தனியாக கூப்பிட்டாலும் வரமாட்டார், தம்பி வரணும் கூட. அவள் ராமாலக்ஷ்மணா மாதிரி, குணத்துலேயும் ராமாலக்ஷ்மணா தான் அவள். ஒரு பொன்னான குணம் அவள் வந்திருக்கா. அவளுக்கு கூட உறுதுணையாக தமிழ் வித்வான்கள் தமிழ் அவர்களும், இன்னொருத்தருடைய பேர் நரேந்திரன் அவர்கள். அவர் நம்ம TTD பத்மாவதி கோவில் ஆஸ்தான வித்வானாக இருக்கார். தான் சுவாமியை பற்றி பண்ணும்போது அம்மாக்கிட்டேருந்து அம்மாவே அனுப்பிச்சுட்டா. அப்படி ஒரு அற்புதமாக புவனேஷ் தாளம் போட்டதுக்கு வந்திருக்கான். அவள் நிகழ்ச்சி 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நடைபெறும். இப்பொழுது திருமதி ராதா பாஸ்கர் மேடம் அவர்களுக்கு ஸ்ரீவித்யா ஜானகிராமன் மேடம் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஸ்ரீவித்யா மேடம், ராகவேந்தர் சுவாமிகளுடைய மாலை. திரு முத்ரா பாஸ்கர் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய விஸ்வநாதன் மாமா அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். மேடம் அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க மேடம், அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க மேடம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அவளுக்கு கொடுக்குற ஃப்ரூட்ஸ், அவளுக்கு கொடுக்குறது பழம் இருக்கா மாமா, இந்த பழம் அவள் சுவாமி பிரசாதம். அதில் ராகவேந்திரர் ஸ்கந்தசஷ்டி பிரசாதமும் சேர்ந்துருக்கு. அதில் இப்போது ஒரு சர்ப்ரைஸான ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். அவள் 2 பேருடைய
சர்வீஸை பாராட்டி காயத்ரி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி, அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவளை விட தம்பி ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அவள் வந்து 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கா, இவள் 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கா. அண்ணாவை தம்பி கௌரவப்படுத்துகிற மாதிரி சல்யூட்டிங் தி சேவகாஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் அவார்டு. அது அப்ரிசியேஷன் சொல்லக்கூடாது, எங்களுடைய மரியாதை. நீங்கள் பண்ணுற சர்வீஸுக்கு எங்கள் சின்ன தம்பிகள்லாம் சேர்ந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய சன்னிதானத்தில் ஒரு சின்ன இது பண்ணுறோம். விஸ்வநாதன் மாமா அவர்களும், ஸ்ரீவித்யா மேடம், ஜானகிராமன் சார் 3 பேரும் அந்த விருதை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாருடைய கரகோஷத்தோட. ராகவேந்திர சுவாமிகள், ஆஞ்சநேயர், கார்த்திகை தாமோதர சுவாமியான ஸ்ரீகர சுவாமிகளுடைய ஒரு சின்ன கொடை அது. சந்தோஷம்ண்ணா. இப்போ நம்மளுடைய அன்பிற்குரிய விஸ்வநாதன் மாமாவை கௌரவப்படுத்துறதுக்கு ஜானகிராமன் சாரை அழைக்கிறேன். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் திருமதி டாக்டர் ராதா பாஸ்கர் அவர்களும், திரு புத்ரா பாஸ்கர் அண்ணா அவர்களும், விஸ்வநாதன் மாமா அவர்களும் இந்த நிகழ்ச்சியை குத்து விளக்கு ஏற்றி வைத்து தீப பிரஜ்வலன்னு சொல்லுவாள், அதை ஏற்றி வைத்து இந்த அகண்ட நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பற்றி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் சார்பாக ராதா மேடம் ஒரு 2 நிமிஷம் நிகழ்ச்சியை பற்றி பேசிட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். நமஸ்தே, ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ குரு ராகவேந்திரா வந்து எல்லாத்தையுமே பியூட்டிஃபுல்லாக அவரோட இன்ட்ரடக்டரி ரிமார்க்ஸில் சம்மப் பண்ணிட்டார். nevertheless I would like to just share my own thoughts also about this beautiful festival. And it's indeed a great honor to be a part of this unique and incredible Akanda Nadarchanam titled Prakrityotsavam, a celebration of Mother Nature and its elements through the medium of divine music. If we look at our own Indian culture, we see that Prakriti and Sangeetam indeed have a very beautiful connection that binds them together. We could say that Mother Nature is the heartbeat of our planet, and be it the wind in the trees, the rhythm of the waves lashing the shores, or the chirping of the birds, her presence is felt everywhere by us. Nature is the ultimate composer, orchestrating the symphony of life through season, cycles, and ecosystems. If we observe intently, we see that nature speaks to us in a unique language, and music is its perfect form, shares the same essence.
At a deeper level, our relationship with nature and music is very sacred as well. Talking about the 5 elements of nature, which is also a part of this Prakriti Utsavam, Prithvi, Jalam, Agni, Vayu, Akasha. We could say that they are not only the building blocks of our physical world, but also embody deeper truths that have inspired culture, philosophy, and the musical heritage of India. I just tried to connect a bit. These are the 5 elements with what music is all about. So the earth represents what we could say as stability, grounding, and nourishment. So just as the earth supports life, we could say that the layam or the rhythmic foundation in music supports the melody, allowing it to grow and evolve. And even in the case of compositions, we could say that probably the sense of binding which happens through the medium of rhythm and melody could be equated to the earth representation. And next comes water, which represents fluidity, emotion, and adaptability. In music, we could probably compare it to the grace of a river where the raga also blows or rather flows seamlessly. Each song or each raga captures a unique emotional state similar to how the water can evoke peace, tranquility, amazement depending on the moment. Fire or Agni is the transformation, energy, and the same can be felt in the rendition of a song or a rhythmic passage. Air or Akasha is very, very important to us. And its basic nature, I would say, is to move freely and symbolizes freedom. So the air we breathe is in a way the force behind the music. For example, when we are singing or when we are playing the flute or when we are playing the Nagaswaram, which is going to happen here, everything, all these kind of music that we produce, the air becomes a very, very important medium for the production. Ether is the medium that which all things move and exist, and in music it is represented also the ether which comes last. In music it is represented by the silence and phrases between notes which add so much meaning to the musical making itself. So in the context of Carnatic music, finally we could say that we see that many composers have hailed Mother Nature and elements through the medium of beautiful songs which have been born of their incredible imagination. The sun, the moon, the river, the trees, the flowers, Panchabhutas, and much more have been captured in the most picturesque manner through their beautiful songs. If you look at the dhatu and the matu, that the sahitya and melody, they combine together seamlessly, such that they complement each other wonderfully and offer a divine experience to us. This Prakriti-Utsavam, featuring a day-long event, I just saw that they are featuring about 28 artists through the day, offering a bouquet of songs is indeed one of the finest celebration, a great tribute and an offering of our gratitude to Mother Nature through the medium of divine and pristine music. Myself and my husband Sri Mudra Bhaskar are indeed very, very happy and honored to be a part of this wonderful event which celebrates Mother Nature, which celebrates all the Panchabhutas, and I'm sure that this whole day's Nadarchanam is going to be one of the most pristine, blissful and divine experience for all the devotees and Rasikas here. Once again, I thank you all for inviting us and also to be a part of this musical making also through the medium of performance which we'll be doing later. This is indeed a very, very laudable and very, very appreciable attempt, I would say. Guru Raghavendra made a very great mention in the spiritual front, but on the larger perspective, I was not aware of the many things because each one of us look at the same subject in different ways. So for me, nature, the 5 elements, music, all are totally integral. And through this whole festival, we'll see how the great Vagyakaras, the great composers have tried to integrate their music with this nature and the 5 elements. Wishing you all a great divine musical experience. Thank you very much. அற்புதமான உரையை வழங்கிய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஸ்ரீமதி ராதா பாஸ்கர் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்ச்சியாக மங்கள இசையை வழங்க வருகிறார்கள். அன்பிற்கினிய மதிப்பிற்குரிய திருமய ஞானம் சகோதரர்கள் திரு TKR ஐயப்பன், TKR மீனாட்சி சுந்தரம் அவர்கள்,
அவர்களுக்கு உறுதுணையாக நரேந்திரன் தபில் இசை வழங்க உள்ளார்கள். திரு நரேந்திரனும் திரு தமிழ்செல்வம் அவர்களும், தாள உதவி திரு புவனேஷ் அவர்கள். நிகழ்ச்சி தொடங்கும். மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள டாக்டர் ராதாபாஸ்கர் மேடம், திரு முத்ரா பாஸ்கர் அண்ணா அவர்கள், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விஸ்வநாதன் மாமா அவர்கள், எல்லோருக்கும் மற்ற ரசிக பெருமக்கள், வித்வான்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.